எல்லோருக்கும் வணக்கம். ஒரே மணி நேரத்தில் அக்கௌண்ட் 13,000 ரூபா லாஸுக்கு போயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு. இந்த மாதிரி திடீர்னு லாஸ் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 253 பாயிண்ட் கீழே இறங்கினது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு புல்தடிக்கு பயில்வானாக இருக்குது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் ஒரு புல்தடிக்கு பயில்வானாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டியினுடைய அளவில் பார்க்கும்போது 253 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் மார்க்கெட்டே கிராஷ் ஆன மாதிரி தான் கணக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் உச்சத்தில் வாங்கி வச்சுருப்பாங்க, மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கும். இப்போ திடீர்னு மார்க்கெட் இறங்கும்போது ஒரே நாளில் 5% 7% இறங்கிடுது. அப்போ மொத்தத்துக்கு கணக்கு பார்த்தோம்னா 20% அதை விடவும் அதிகமாக ஒரு 30-40% என்பது வாங்கி வச்ச பங்குகள் இறங்கும் பொழுது அது ஒரு கிராஷ் மாதிரி தான். நல்ல வேலை நம்மளுடைய நிஃப்டி பாயிண்ட் லெவல்லையே ட்ரேட் ஆகட்டும், பர்சன்டேஜ் லெவல் வேண்டாம். பர்சன்டேஜ்னு பார்க்க போனோம்னா வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் 253 பாயிண்ட்டுக்கே புல்தடிக்கு பயில்வானாக இருக்குது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கெல்லாம். அப்படின்னா அப்போ எங்காவது அவன் ஒரு 5%, 3% அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆனான்னா அவ்வளோதான், பெரிய வெட்டுக்குத்தாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப உஷாராக இருங்க நண்பர்களே. மேலே போய் உச்சத்தில் வாங்கி மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரீட்டெய்லர் ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பார்க்கணும் அப்படின்னாக்கா எஸ்ஐபி ஒன்று தான் வழி. அந்த எஸ்ஐபியுமே ஏதாவது நல்ல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள், பொதுவாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள்லாம் இண்டெக்ஸை பேஸ் பண்ணியோ அல்லது கோல்டை பேஸ் பண்ணியோ அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகளில் லாங் டேர்மில் போகிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் நம்மளை மாதிரி ஒரு ரீட்டெய்லருக்கு. இல்லையா ஏதாவது ஒரு 10-15% கிடைச்சதுனாவே ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரியோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் மாதிரியோ புக் பண்ணிட்டு வரணும். லாங் டேர்ம் அப்படின்றது நிறைய பங்குல பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட பிஎஸ்சி அப்படின்ற பங்கு வந்து 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து 3000 ரூபா வந்திருக்கான். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ஆசையாக தான் இருக்கும். ஆனால் ஜெயிச்சவங்க அப்படின்னு யாராவது கணக்கு எடுத்து பார்க்க முடியுமா? அந்த ஏரியாவில் கணக்கு எடுத்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சேலரி பர்சனுக்கு திடீர்னு மாத கடைசியில் பணம் பத்தாமல் போயிடும். ஏதோ ஒரு காரணத்தினால லாங் டேர்மில் அவங்களால வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எஸ்ஐபி வழியாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதா, இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து சொல்கிறாப்புல. இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு இன்னும் ஒரு சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசு கஷ்டமாக ஏர் இந்தியா அகமதாபாத் டு லண்டன் அப்படின்ற விமானம் கிராஷ் ஆகிருக்கு குஜராத்தில். இதனாலே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக உச்சத்தில் இருந்த மார்க்கெட் கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு நண்பருமே என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இவ்வளவு அடி வாங்குது? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவில் தான் இருந்தான், அதாவது காலையில் பாசிட்டிவில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது 2% இறங்கி கிடக்கு. அதே மாதிரி ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு 4% இறங்கி கிடக்கு. இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா, நம்பர் 1 காரணம் வந்து இப்போதைக்கு அதில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடக்குது. மற்றபடி வேறு எந்த விதமான வார் சம்மந்தப்பட்ட தகவலும் இல்லை, பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலும் வரல. ஆனால் இப்படி திடீர்னு இறங்கக்கூடிய சமயத்தில் எது நம்மளுக்கு உதவி செய்யுன்னா, இங்கே கூட பாருங்கள், இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு வந்து தன்னை போல கீழே தள்ளி விட்டா எப்படி விழுவாங்களோ அந்த மாதிரி ஒரு 4-5 நாளாகவே இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இவன் இறங்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 3000லிருந்து 3600 ரேஞ்சிலிருந்து இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இறங்குறத விட இப்போ இன்னைக்கு இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கீழே விழுந்து கொஞ்சம் லேசாக மேலே வந்தால் பல பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். சரி உழுகிறதா உழுகுறீங்க, இந்த மாதிரி திடீர்னு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் காமிச்சிங்கன்னா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இந்த பேடிஎம் பங்கு இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் 864 அப்படின்ற அளவுக்கெல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் 866 ரூபாயிலிருந்து பெரிய அளவில் 900 வரைக்கெல்லாம் 910 வரைக்கெல்லாம் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட 50 ரூபா ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். அப்படி ஏதாவது ஒரு ரெக்கவரி பண்ணி காமிச்சா கூட ஏதாவது ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லையோ அல்லது மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்றது ஒரு போன வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு விழுகும்போது அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுனா அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா பெரும்பாலும் தப்பிச்சுக்கலாம், நம்மளுக்கு உதவி செய்யும். அப்படியே தொடர்ந்து இறங்கினாக்கா அப்புறம் கும்பான்ட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இப்போதான் பல பங்குகள் மறுபடி முயற்சி செஞ்சா மேலே வர்றதுக்கு. ஆனால் கரடிகள் வந்து அதை பாதியிலேயே கெடுத்து விட்டுருச்சா என்னன்றது தெரியல. இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்கு மிகவும் அருமையாக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்களுக்கு மிகவும் உதவிகரமாக அவன் பாட்டுக்கு சப்போர்ட்லேருந்து பாதி கிணறு தாண்டிட்டான்.
இன்னும் கொஞ்சம் சிவனேன்னு போயிருந்தானாக்கா அவனுடைய பழைய 240 வரைக்கும் வந்திருக்கும். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதனுடைய பாதையில் எவனோ ஒருத்தர் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால் பாவம் அந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இறங்கி போச்சு. ஆல்மோஸ்ட் பாவம் 2% இறங்கியிருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்க போகிறான்னு தெரில. அடுத்து இதே மாதிரி இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு அவனுமே சமீபத்தினுடைய லோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி கரெக்டாக அவனுடைய பழைய கையை வந்து தொற்றுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவனும் கொஞ்சம் இறங்கிட்டான். இந்த பாவம் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அவன்கிட்ட இன்னுமே ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இன்னுமே அது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டே இருந்தாங்க. எப்படி இந்த பழைய கையை வந்து ஒரு இடம் தொற்றுவான், ஏதாவது ஒரு எக்ஸிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெச்சான ஆப்பு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் டவுனால் ஒரே ஒரு சின்ன கேப் மேலே தொடுறா, கீழே கேப்பு பெருசாக இருக்குடா அப்படின்னா இல்லை நான் பெரிய கேப்புக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெருசாக கீழே விழுந்துச்சு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த மாதிரி மேலே வர்றதுக்கு முயற்சி செஞ்ச பங்குகளையும் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருந்தது தான். பட் அதுகளையும் சேர்த்து பாதி கிணத்திலே கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு பங்கு தன்னுடைய கடன்களையும் குறைச்சிருக்கு, அதே சமயம் அது செய்த முதலீடுகளையும் இப்போ சமீபத்தில் பெருசாகியிருக்கு, டபுள் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பங்கு. அது எதுன்னா இந்த நவா அப்படின்ற ஒரு பங்கு. இது வந்து பல செக்டரில் இருக்குது. பட் இதனுடைய பவர் செக்டரில் தான் இதனுடைய அதிகமான வருமானம் அப்படின்றது வருது. என்னடா இன்னைக்கு மார்க்கெட்டில் கூட ஒரு 6% ஏறி இருக்கே, அது யார அப்பேற்பட்ட அப்பா டக்கர்னா நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு ஏறி இருக்கான். அதனால இவனுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிறுக மூவ்மெண்ட் இருக்கு. மார்க்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு 15% பக்கம் திடீர்னு ஒரு ஹை வாலட்டிலிட்டி ஒரே நாளில் காட்டுறான், அல்லது ஒரு வாரத்தில் ஒரு 20-30% வாலட்டிலிட்டி காட்டுறான் அப்படின்னா தான் டக்குன்னு நிறைய பேர்த்துக்கு ஃபோக்கஸில் வரும். இவன் ரொம்ப நாளாக பல பேர்த்தினுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி இருக்கான். எப்போ ஒரு முறை தான் இது வந்து ஏதோ ஒரு லோ ரேட் வரும்போது 52 வீக் லோ பக்கத்தில் வரும்போது தான் சில பேர்த்தினுடைய கண்ணில் பட்டிருந்தது. இப்போ கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னாக்கா அவன் பாட்டுக்கு தன்னுடைய நவம்பர் மாதத்தினுடைய ஹையை வந்து இந்த நவா அப்படின்ற கம்பெனி தொட்டிருக்கு. இந்த கம்பெனியில் என்ன ஒரு சிறப்பு சமீபத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 3587 கோடி கடன் வச்சுருந்தாங்க. இப்போ 893 கோடி தான் கடன். அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி சரி இப்போவும் எடுத்து பார்த்தாலும் சரி ரிசர்வ்ஸ் மட்டுமே 7583 கோடி இருக்குது. முதலீடு என்பது 1042 கோடிக்கு, அதையும் போன வருஷத்துலேருந்து டபுள் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்த பங்கு சமீபத்தில் 52 வீக் லோவில் இருந்தது. அதுக்கப்புறம் இவன் ரிசல்ட் கொடுத்துருக்கான். அந்த ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 303 கோடி லாபம் அப்படின்னு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முழு ஆண்டு லாபம், ஒரு ஃபுல் இயர் லாபம் என்பது 1434 கோடின்னு கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. யாரா நீன்னு எடுத்து பார்க்கல, 52 வீக் ஹை பக்கத்திலே திரும்பி வந்துட்டான். ஸோ இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் சத்தம் இல்லாமல் வேலை செய்கிற ஸ்டாக்குகளும் இருக்குது. ஸோ 52 வீக் லோ அப்படின்னு வந்துடுச்சுனாவே அது என்ன ஏதுன்னு அலசி ஆராயணும். என்னைக்காவது ஒரு நாள் பெரிய வாலட்டிலிட்டி காமிப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா கண்ணில் மண்ணை தூவிட்டு ஏறிடுறானுங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது லிஸ்ட் எடுத்து பார்க்குறான்னு வச்சுங்களேன், கடனையும் அது குறைச்சிருக்கணும், முதலீடையும் அது டபுள் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பங்குகள்லாம் என்ன ஆகுது அப்படின்றத எடுத்து பார்க்கல. இந்த மாதிரி லோலேருந்து ஹை வர்றா அப்படின்றதுக்கு இந்த நவா லிமிடெட் அப்படின்றது ஒரு உதாரணம். நண்பர்களே, இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து மறுபடியும் விழுந்திருக்கான். அதாவது ஒரு இடத்துல பிக்கப் ஆகி மேல் நோக்கி போனால் மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்திருக்கான். இனி அடுத்தடுத்து இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் இந்த பங்கு சமீபத்தில் எவ்வளவு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்ற ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா 1761 கோடி. அந்த வகையில் சமீபத்தில் அந்த பங்கு எப்போவுமே ஒரு 300 கோடி 400 கோடின்னு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு எதிர்பார்ப்புகளை உயர்த்தி 700 கோடி 641 கோடின்னு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ இந்த மார்ச் குவார்ட்டரில் 322 கோடியை குறைச்சி காமிச்சிருக்கான். அப்போ அடுத்து வர குவார்ட்டரில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த பங்கு என்பது கிட்டத்தட்ட ஒரு 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. நண்பர்களே, பல பேர் ஏதாவது ஒரு ஷேர் கீழே விழுந்ததுன்னா அங்கிருந்து அது ஏறுமா, அதே மாதிரி மறுபடி கீழே விழுந்ததுன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கரெக்டாக அந்த லோலேருந்து மறுபடி ஏறுமா, இப்படி டபுள் பாட்டம் போடுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பங்கு, அந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்கு சமீபத்தில் கீழே இறங்கியிருக்கு. இப்படி கீழே இறங்கினவன் மறுபடி மேல் நோக்கி ஏறி மறுபடி கீழே இறங்கி மறுபடி மேல் நோக்கி ஏறி ஏதாவது டபுள் பாட்டம் கீது போடுவானா,
இல்லை இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொங்கு பாலமாக ஏன் மார்க்கெட் நல்லா இருக்கிறப்பவே இப்படி 15 நாளைக்கு பக்கம் தொடர்ந்து இறங்கியிருக்கியப்பா, உன் மேலே நாங்கள் இனி என்னதான் எதிர்பார்ப்பு வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தன்னுடைய லோக்கு போகுமா இல்லை தன்னுடைய ஹைக்கு போகுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதில் ஒன்று கவனிச்சிங்களா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்களுக்கே இது ரொம்ப டஃப் ஃபைட்டு தான் இது. ஏன்னா ஒரு வேளை டெய்லி எஸ்ஐபி மாதிரி போட்டு ஒரு 3 மாதத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் இந்த பழைய ஹை வந்தாலும் சரிதான், அல்லது மேலே போனாலும் சரிதான், அல்லது இன்னும் கீழே போனாலும் சரிதான், அவன் எப்படியும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அங்கே பெரிய பூஜ்ஜியம், அதனால் ஃபுல்லுக்கு ஒஸ்ட் கேஸ் நிறைய தாங்காது. பட் இருந்தாலும் கீழே போயிட்டு மேலே வந்தால் சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு பங்கினுடைய விலையே 5476 ரூபா. இவன் பாட்டுக்கு ஒரு 3 மாதம் கீழே போய் 3 மாதத்துக்கும் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடராக இருந்தாலும் முதல்ல தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு அவனுக்கு பாட்டுக்கு தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட், இப்போ ஆல்ரெடி 1 மாதத்துக்கு இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு 4-5 மாதத்துக்கு தொடர்ந்து இறங்கினான்னா அவ்வளவு நாள் எஸ்ஐபி போடுறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? நண்பர்களே, கடந்த காலங்களில் பல முறை ரிஜெக்ட் செய்யப்பட்ட பங்கு, ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு ஒரு நிலையில் இருந்த பங்கு தான் இந்த சுஸ்லான். ஆனால் இப்போ சமீபத்தில் இவன் எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கினா அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட 50% இறங்கினான். 85 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் போயிட்டா. 50% இறங்கினதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆச்சரியகரமான தகவல், எவ்வளவு பர்சன்டேஜ் திருப்பி ரெக்கவர் ஆனான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 60% ரெக்கவரி ஆயிருக்கான். அப்பேற்பட்ட இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு தற்போது ஒரு மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவன் ஒரு மாதம் லோ பத்தாது, மே மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் 2 மாதத்தினுடைய லோ வரைக்கும்லாம் போகணும்னு ஆசைப்படுறானா இல்லை என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு ஒரு மாதத்தினுடைய லோ ப்ரைஸ் பக்கத்தில் வந்திருக்கு. மார்க்கெட் பின்னாடியே ஓடி வருது, எங்கள் பின்னாடி ஓடி வரலையே அப்படின்னு இந்த சம்பல் ஃபெர்ட் ரொம்பவுமே சோகமாக இருந்தது. இன்றைக்கி மட்டுமே 4% இறங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் 21% நான் ஸ்டாப்பிங்காக இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ 21% தொடர் வீழ்ச்சி யாருனாலையுமே தாங்கிக்க முடியாது. ஆனால் இந்த தீபக் ஃபெர்டிலைசர் இன்றைக்கி காலையில் வந்தோடனே ஒரு 2-3% மேலே பாசிட்டிவாக இருந்தது பார்த்தோன்னே பல பேர்த்துக்கு ஸ்டொமக் ஃபயராக இருந்தது. ஏன்னா தீபக் ஃபர்டிலைசர் மட்டும் நல்லா போய்கிட்டே இருக்கு, இந்த சம்பல் ஃபர்டிலைசருக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் யாருடைய சக்தி பயங்கரமான சக்தின்னு தெரில. அந்த தீபக் ஃபர்டிலைசர் காலையில் பாசிட்டிவ்ல இருந்தால் கடைசியில் பார்த்தா க்ளோசிங்கில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரூபாயை காணும். இதுக்கு தான் ஒரே செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் சேர்ந்து போகணும். ஒருத்தன் மட்டும் தனியாக போய் ஒருத்தன் கீழே விழுந்தானாக்கா அப்புறம் ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபயர் வரத்தான் செய்யும். நண்பர்களே, இன்னைக்கு மிக முக்கியமாக ரொம்பவுமே சோகமான அந்த பிளேன் கிராஷ் அப்படின்ற அசம்பாவிதம் நடந்ததுனால தான் மார்க்கெட்டுக்கு ரொம்பவுமே நெருக்கடியாக போச்சு. இந்த காரணத்தினால இந்த இண்டிகோ அப்படின்ற பங்குமே உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அவனும் ஒரு டாப் லெவலில் தான் இருந்தால் எங்காவது லைஃப் ஹையை தாண்டி மேலே போயிடுவானோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு கீழேயும் அது இறங்கிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த அசம்பாவிதம் தான். அது மட்டும் இல்லை, இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்குமே உச்சியிலிருந்து மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பங்குமே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு புஷ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும். இது 1800 ரூபாயிலிருந்து 3800 வரைக்கும் போகிறக்கு ஒரு அருமையான புஷ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ தற்போது வீழ்ச்சியில் வந்துட்டு இருக்கு. இப்படி தொடர் வீழ்ச்சி யாருக்குமே பிடிக்காது. ஏதாவது ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கீழே ஒரு குறிப்பிட்ட லெவலில் சப்போர்ட்டை எடுத்தால் மட்டும்தான் எல்லாம் மகிழ்ச்சி என்பது வரும். ஸோ இது அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது இங்கே சப்போர்ட் எடுக்குதா அல்லது இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த ஒரு பங்குக்குமே கண்டினியூஸாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்காது, தொடர்ந்து அது பறந்துக்கிட்டே இருக்காது என்பது இந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேரை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பார்க்கலாம். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய தகவல், அதாவது இந்த ஹிந்து பெட்ரோ பங்குகள்லாம் இன்னைக்கு பாவம் இறங்கி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் உண்மைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆல் டைம் ஹையை போய் திருப்பி பிடிக்கிறதுக்கு வெறும் 10% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழே 275 ரூபாயிலிருந்து மிகப்பெரிய அளவில் ரெக்கவரி ஆகி வந்திருக்கான்.
இனி என்னைக்கு மறுபடி கீழே விழுந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேடர்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இருக்கிறதுலே ரொம்ப சோகமான ட்ரேடர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். நான் சந்தேகமே இல்லாமல் ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கை தான் சொல்லுவேன். ஏன்னா மிகப்பெரிய அளவில் இதன் மேலே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்து இந்த செக்டரே நல்லா மேல் நோக்கி வந்தது. அதுக்கப்புறம் இந்த 2024 சரியில்லாமல் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கா. எத்தனையோ பங்குகள் பாதி கிணறாவது தாண்டுனா, லோ லெவல்லேருந்து பாதி தூரமோ அல்லது கிட்டத்தட்ட முழு தூரமே திரும்பி வந்துட்டாங்க மார்க்கெட் ஏறினதுனால. ஆனால் இந்த ஒரு பங்கு 3 மாதமாக பல பேர்த்த மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஷேர் ப்ரைஸ். அப்பாடா இந்த பங்கெல்லாம் மேலே வந்துருச்சுரா அப்படின்ற ஒரு நிம்மதியே இவன் கொடுக்கல. இவன் எப்போ நிம்மதி கொடுப்பான் அப்படின்ற மாதிரியே தெரியாமல் இருக்குது. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கினுடைய லெவல் அப்படின்றது பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கான். சென்டர் பாயிண்ட்லேருந்து புதுசாக கீழே குமிஞ்சு பார்த்து இறங்கிடாதையா, பழைய ரேட்டை ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் நீ என்னத்தையோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ வந்து உன்னுடைய பழைய ஹையை தொட மாட்டேங்கிற? உனக்கு என்ன ஒரு குறை? நீ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான். கிட்டத்தட்ட 4% நீ டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. உங்கள்கிட்ட பிஇஜி ரேஷியோ என்பது 1 விடவும் கம்மியாக இருக்குது. அப்படின்னா வேல்யூவேஷன் லெவலில் நீ நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. சரி, குவார்ட்டரில் நீ என்ன ப்ராஃபிட் கொடுத்த அப்படின்னா டுபாக்கூர் ஏதாவது ப்ராஃபிட் கொடுத்துருக்கியா? சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்க. 4000 கோடி இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டரில் பண்ணதுக்கு இப்போ 4300 கோடி நீ லாபம் பண்ணி காமிச்சிருக்க. அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? யாருக்குமே ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி பாவம் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்க ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. இது என்னைக்கு தன்னுடைய 52 வீக் ஹை வருதோ அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க பால் குடம் எடுத்து தேங்காய் உடைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்னுடைய அந்த அபுதாபி ஃப்ரெண்டு ஒருத்தன் இதெல்லாம் வெறும் 200 ரூபா ரேஞ்சுக்கு கீழே நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். சொன்னதே 200னா அப்போ அதை விடவும் கம்மியாக ஏதாவது வாங்கியிருப்பானோன்ற டவுட்டு தான் எனக்கு ஓடுது. ஸோ அவனுக்கெல்லாம் டிவிடெண்ட் ஈல்டு என்பது ரொம்ப அருமையாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். அவனுக்கெல்லாம் 600லேருந்து 400 வந்தால் என்ன, 600லேருந்து 500 வந்தால் என்ன, டிவிடெண்டை வாங்கிட்டு ஜாலியாக காலம்பூரா இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பான். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல். எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம்? இந்த அனுபம் ரசாயனம் மாதிரி ராக்கெட் வேகத்தில் எந்த விதமான யோசிக்காமல், மார்க்கெட் யோசிக்காமல் 700 ரூபாயிலிருந்து 1100 எப்படி தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துருக்கான் பாருங்கள். இப்படித்தான் எல்லாருடைய பங்கு ரெக்கவரி ஆகணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த பங்கு என்ன பெருசாக பண்ணியிருக்கான்? இவனுக்கு மட்டும் எந்த விதமான தடையும் இல்லாமல் எப்படி மேலே வந்தான் அப்படின்னாக்கா, இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு ஒன்றும் பெருசாக இல்லை. அதே சமயம் இந்த அனுபம் ரசாயனத்தினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ஒரு முக்கியமான காரியம். அதாவது ஜூன் குவார்ட்டரில் 12 கோடி, செப்டம்பர் குவார்ட்டரில் 31, அதுக்கப்புறம் 54, அதுக்கப்புறம் 63ன்னு மிக முக்கியமான ஒரு, அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பார்ப்பாங்க? இவர்கிட்ட ஏதாவது சொத்து பத்து ஏதாவது சம்பாதிக்கிறாரா அப்படின்றத பார்த்துட்டு தான் இவன் நல்ல பையனா இல்லையா அப்படின்ற 2வது செக் பாக்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இவனுடைய முதல் செக் பாக்ஸில் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கானா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துலையே முதல் செக் பாக்ஸ்லேயே டபக்குன்னு டெக் பண்ணிட்டான். மேபி அதனால தான் மிக முக்கியமாக இப்படி ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகளை போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒருவேளை இவன் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் பல பேர் காமிச்சிருக்க மாட்டான். போன குவார்ட்டரில் 100 கோடின்னா இந்த தடவை வந்து ஒரு 96 கோடி அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது லாபம் பண்ணியிருப்பான். அதனால தான் பல பங்குகள் இப்படி படுத்து கிடக்கு. அப்படி 3 குவார்ட்டர்லையுமே லாபம் வளர்ச்சி காமிச்சிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறாமல் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கு மனசில் வந்துச்சுன்னா, ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து 3 குவார்ட்டர்களாக, ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது வேற, ஆனால் 3 குவார்ட்டர்களாக தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது, அப்படி காட்டியும் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறல அப்படின்னாக்கா அது வேணால் என்னன்னு தேடி பார்க்கலாம். எப்பா மார்க்கெட் நீ எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, பல பேர்த்த தள்ளாட வைக்கிறியேப்பா அப்படின்ற மாதிரி இந்த அசோகா பில்டுகான் அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் ஒரு 150 ரூபா ரேஞ்சிலேருந்து 220 ரூபா வந்த பங்கு. இப்படி இருக்கும்போது பல பேர் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, நல்ல மொமெண்டமில் வந்துருச்சு இந்த பங்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போடுவது போல் அவனுக்கு ஒரு பேட் நியூஸ் நடந்து இன்றைக்கி பெரிய அளவில் இறங்கிட்டான். என்ன பேட் நியூஸ் அப்படின்னாக்க, இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருந்தது, ஆல்மோஸ்ட் 1673 கோடி ஆர்டர். அது என்ன ஒரு காரணத்தினாலேயோ கோர்ட்டு வந்து நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இனி என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியாமல் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அந்த பங்கில் ஏதோ ஒரு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுடைய சர்ச் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இன்ட்ராடேயில் தகவல் வந்ததுனால பாவம் அந்த பங்கு பாசிட்டிவ்லேருந்து ஒரே நாளில் இன்னைக்கு வீழ்ச்சி கிட்டத்தட்ட 10 ரூபா 5% பக்கம் ஹையிலேருந்து வீழ்ச்சியாக இருக்குது. இதனால தான் பாவம் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த சந்தோஷம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இனி அடுத்தடுத்த நாட்கள் என்ன பண்ண போகிறான்னு தெரில. நன்றி, வணக்கம்.